மற்ற கோயிலில் இல்லாத ஒரு வேறுபாடு என்னென்னா, இங்கே அம்மனுக்கு வந்து ஒரு ஆண் துவாரபாலகரும் ஒரு பெண் துவாரபாலரும் உள்ளார்கள். வெளிப்புறத்தில் வந்து கிழக்கு முகமும் பார்த்த மாதிரி குதிரையினுடைய தெற்கு பகுதியில் வந்து ஒரு வீரமங்கை, அதாவது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பெண்ணினுடைய களத்திலே பாம்பை மாலையாக போட்டு காட்சி தருகிறார்கள். வெளிநாட்டுக்காரங்க கூட இதனுடைய வரலாற்று தெரிஞ்சு இந்த குதிரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இந்த கோயில் அசைவ படையில் உண்டு. அது வந்து கருப்பசாமிக்கு தான். நமது ஆலயத்தில் வந்து சக்தி பீடம் இருக்குது. சக்தி பீடம் எப்படின்னா, அன்னையினுடைய நேரடி அந்த உயிரோட்டம் உள்ளது. செல்லியம்மன் செல்லாண்டியம்மன் இரண்டும் அம்மனையை தான் குறிக்கும். அதை வந்து வனதுர்கா தேவின்னு வந்து நம்ம புராணத்தில் சொல்கிறாங்க. அன்னையினுடைய பக்தர்கள் வந்து எப்படின்னா, சிவனாக சக்தி நாக என்பது தான் அவங்க அன்னையை வழிபடுற உண்மையான பக்தர்கள். காவல் தெய்வங்களின் கோயில்களில் குதிரைகள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். குதிரைகள் அந்த காவல் தெய்வங்களின் வலிமையினையும் மற்றும் வேகத்தையும் குறிக்கிறது. குதிரைகளின் வேகமான ஓட்டத்தால் காவல் தெய்வங்கள் தங்களின் எல்லையை விரைவாக காக்க உதவுகின்றன என நாம் நம்புகிறோம். ஆகவே குதிரைகளின் சிலைகளை காவல் தெய்வ கோயில்களில் சுதைகளால் செய்யப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரே கல்லாலான ஒரு குதிரையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆம், அப்படி ஒரு குதிரையையும் அக்குதிரை உள்ள கோயிலை பற்றியும் தான் இந்த வலையொலியில் பார்க்க இருக்கிறோம். அப்படி ஒரு கோயில் தான் பாட்சல் என்ற ஊர்ல உள்ள செல்லியம்மன் கோயில். செல்லியம்மன் கோயிலை பற்றி அதன் பூசகர் கூறும்போது, என்னுடைய பெயர் வந்து செல்லதுரை, பாச்சல் கிராமத்தை சேர்ந்தவர். இந்த கோயிலினுடைய பரம்பரை பூசாரிகளாக எங்கள் குடும்பம் தொண்டு பண்ணுறோம். நான் தற்போது வந்து அம்மனுடைய ஆலயத்துக்கு நான் தான் அன்றாட பூஜை செய்து வருகிறேன். நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் வட்டம் பாச்சல் கிராமத்தில் எழுந்துள்ள செல்லியம்மன் கோயில் மிகவும் பழமையானது, 1000 ஆண்டானது. இக்கோயிலிருந்து தினசரி பூஜைகள், ஒரு கால பூஜை நடைபெறுகிறது. கருவறையில் வந்து செல்லியம்மன் அன்னை அமைந்துள்ளது. வெளியில் வந்து விநாயகர், ராகு, கேது, சப்த கன்னிமார்கள் உள்ளனர். அதே மாதிரி வந்து வெளிப்புறத்தில் வந்து கிழக்கு முகமும் பார்த்த மாதிரி ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட உயிருள்ள குதிரை எப்படி இருக்குமோ அதே போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டுக்காரங்க கூட இதனுடைய வரலாற்று தெரிஞ்சு இந்த குதிரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். 12 அடி உயரம், 2 அடி அகலம் கொண்ட இக்குதிரையின் கழுத்தில் உடலின் பின் பக்கத்தில் ஒன்று விடாமல் ஆபரணங்கள் போல் செதுக்கப்பட்டுள்ளன. பின்பக்கத்தில் தொடையின் துல்லியம், வால் வரையிலான அலங்காரம் என தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. குதிரையின் முக அமைப்பு அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதன் நீட்டிய நாக்கு, மூக்குத் துளைகள், வரிசையாக அமைக்கப்பட்டுள்ள பற்கள், கழுத்தில் சில வரிசைகளில் உள்ள மணிமாலைகள் மற்றும் மனித முகம் கொண்ட மாலை, முகத்தில் உள்ள குதிரையின் இரும்பனை ஆகியன பார்ப்பதற்கு தத்ரூபமாக உள்ளது. குதிரையை தாங்கி நிற்கும் பகுதியில் அழகான கொடிப்பெண் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. கொடிப்பெண் சிற்பத்தின் மறுபுற பகுதியில் குதிரை யாழியும் யானையும் சண்டையிடுவது போல செதுக்கப்பட்டுள்ளது. குதிரையின் பின்புற 2 கால்களிலும் ஒரே மாதிரியான அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. முதுகு பகுதியில் இருந்து உடல் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள குஞ்சங்களுடன் கூடிய அலங்கார வேலைப்பாடுகளும் முதுகின் மீது உள்ள சேணமும் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. குதிரையின் கால்களில் சங்கிலியும் கொலுசும் படிக்காலும் கால் குழம்பும் தெளிவாக தெரியும் வகையில் உள்ளது. பாச்சலில் செல்லியம்மன் கோயிலில் ராஜகம்பீரத்தோடு கிழக்கு திசை பார்த்துள்ள இந்த குதிரை சிலை மிக தத்ரூபமாக பார்ப்பவர்களை மெய்ச்சிலிருக்கச் செய்யும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல. இது ஒரே கல்லால் செய்யப்பட்ட குதிரை என்பதால் நாமக்கல் மாவட்டத்தில் இதற்கு மிகச் சிறப்பானதொரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. குதிரை என்றாலே பாய்ச்சல் தானே. ஐயா, இந்த கோயிலுக்கு வெளியே, பொதுவாக அம்மன் கோயிலுக்கு வெளியே ஊஞ்சலை பார்க்க முடியுது. அது என்ன, அதோட தத்துவம் என்னங்க? அதாவது வந்து அம்மன் ஆலயம்னு இருந்தாவே அம்மன் அன்னையை பார்த்த மாதிரி நேராக வாயிலுக்கு முன்னத்தில் வந்து ஊஞ்சல் இருக்கும். ஊஞ்சலுங்கிறது எப்படின்னா, அன்னையினுடைய பாதம் பதிப்பட்டு இருக்கும். ஒரு பெரியவங்கிற ஆசீர்வாதம் மாதிரி அன்னையினுடைய பாதத்தை தொட்டு வணங்குறது. ஊஞ்சலுங்கிறது அது வந்து எல்லா ஆலயத்திலும் இருக்கிறதா. வெளியே வந்து ஒரு பீடம் ஒன்று இருக்குங்க. அது பீடம் என்ன பீடங்க? அதாவது எல்லா ஆலயங்களிலும், அம்மன் ஆலயங்களிலும் சக்தி பீடம்னு ஒன்று இருக்கும். அதே போல் நமது ஆலயத்தில் வந்து சக்தி பீடம் இருக்குது. சக்தி பீடம் எப்படின்னா, அன்னையினுடைய நேரடி அந்த உயிரோட்டம் உள்ளது. இப்போ நாம் வந்து கோயிலுக்கு வராங்க, பக்தர்கள் வராங்கன்னா, கோயில் வந்து நடை சாத்திருந்தோன்னா அந்த தெய்வத்தை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது அந்த சக்தி பீடத்தை வணங்கும்போது அந்த அன்னையினுடைய அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்னையினுடைய நுழைவாயில் வந்து எப்பொழுதுமே வடக்கு பார்த்து முகமாக தான் இருக்கும். அன்னையினுடைய பக்தர்கள் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம புராணத்தில் படிச்சிருக்கோம், இப்பயும் படிச்சிருக்கிறோம், சிவனாக சக்தி நாக என்பது தான் அவங்க அன்னையை வழிபடுற உண்மையான பக்தி. இங்கே இப்போ செல்லியம்மன் அப்படின்னு சொல்லி இந்த இறைவியின் பெயர் சொல்கிறாங்க. ஆனால் பல இடங்களில் செல்லாண்டியம்மன் என்ற பெயரை பார்த்துருக்கோம்.
செல்லியம்மன் அப்படின்ற பெயரும் செல்லாண்டியம்மன் பெயரும் ஒரே கடவுளை குறிக்குமா, வெவ்வேறு கடவுளை குறிக்குமா? செல்லியம்மன் செல்லாண்டியம்மன் இரண்டும் அம்மனையத்தான் குறிக்கும். குதிரையின் அருகே ஒரு மனிதரின் சிலை உள்ளது. இது கொல்லிமலையை ஆண்ட சங்ககால மன்னன் வல்வில் ஓரியின் சிலை என கருதப்படுகிறது. ஆனால் இதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. பாச்சல் கிராமத்திற்கு கிழக்கே உலகளந்த சோழ செருபேதி மங்கலத்து ஏரிக்கரையில் உள்ள இந்த செல்லியம்மன் கோயில் கருவறை, இடைமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என 3 பகுதிகளை கொண்டு வடக்கு பார்த்து அமைந்துள்ளது. சக்தி பீட கொண்டு வடக்கு நோக்கிய இக்கோயிலின் கருவறையில் செல்லியம்மன் வீற்றிருக்கிறார். பொதுவாக அம்மன் கோயில்களில் மூலவருக்கு காவலர்களாக துவாரபாலகிகள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கோ இடது பக்கம் துவாரபாலகியும் வலது பக்கம் துவாரபாலகரும் சிற்பங்களாக இருப்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. கருவறையின் மீது சாளக்கர விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் கிபி 11ஆம் அல்லது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்தை சார்ந்தது என கணிக்கப்பட்டுள்ளது. பின்னர் விஜயநகர காலத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்பது அதன் கட்டுமானத்தை வைத்து புரிந்து கொள்ளவும் முடிகிறது. இப்போ இந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சைவப்படையில் வாங்கிக்குவாரா, அசைவப்படையில் வாங்கிக்குவாரா? மூலஸ்தான கடவுள் சைவப்படையில் தான் வாங்கிக்குவார், அசைவப்படையில் வாங்க மாட்டார். இங்கே அசைவம் படைக்கிறது உண்டுங்களா வெளியே? இந்த கோயில் அசைவம் படையில் உண்டு. அது கருப்பசாமிக்கு தான். கோயிலுக்கு பக்கத்தில் தான் கோயிலுக்கு கிழக்கு இருப்பார். அவருக்கு தான் அந்த கோயிலுடைய காவல் தெய்வம். அசைவப்படையில் போடும்போது என்ன நடைமுறையை பின்பற்று? அசைவப்படை நடைமுறை எப்படின்னா, எல்லா உள்ளே இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் திருப்பணி, அதாவது பூஜை செய்து இதை திருப்பணி செஞ்சு, அதாவது பூஜை முடிச்சுட்டு பின்னர் கடைசியாக தான் அவருக்கு நாங்கள் அசைவப்படையில் போட முடியும். இறுதியாக செய்யும்போது என்ன, அவருக்குன்னு தனிப்பட்ட முறை சிறப்பு பூஜை செய்யும்போது அவருக்கு எப்படின்னா பச்சரிசி சாதம், அவிச்ச அசைவம், அதே மாதிரி பொரி, கடலை, முறுக்கு இது படையலாக வைக்கப்படும். அதேமாரி அவருக்கு மதுபானம் படையல் உண்டு. அப்புறமேட்டு அந்த அசைவ படையில் அவர் ஏற்றுக்கொள்வார். இதுதான் அவருக்கு செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு பூஜை முறை. கோயிலின் வெளியே உடைந்த நிலையில் ஒரு கல்வெட்டு உள்ளது. சோழர் கால இக்கல்வெட்டில் பிரமதேயம் பாச்சிலான உலகளந்த சோழ செருப்பேதி மங்கலத்து ஏரியை வெட்டுவித்து உடைப்பை அடைத்தவன் 3 கரைநாடன் என்ற செய்தியை தெரிவிக்கிறது. ஐயா, இப்போ இந்த செல்லியம்மன் கோயிலுக்கு வெளியே பார்த்தா ஒரு சிலை ஒன்று தெரியுது. பீடத்துக்கு கிழக்க சக்தி படுது கிழக்க. இது என்ன சிலைங்க? இது அம்மன் கோயில் இவருடைய சிலை நம்ம கோயிலுக்கு வடக்கு பகுதியில் உள்ள ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் நீர் அதிகமாக இருக்கும்போது இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலத்திற்கு பாசனத்துக்கு தேவையான நீரை எடுத்து விட, வாய்க்கால் எடுத்து விட அவருடைய பணியாக தான். வாய்க்காலில் தண்ணி எடுத்து விடுறது, நீர் பாய்ச்சக்கூடியவர் அவருடைய பணியாக தான். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக இங்கே ஒரு அவர் இந்த கோயிலுக்கு ஒரு பக்தர் தான். அவருக்கு தின பூஜை உண்டு. உண்டுங்களா? ஆமாம், நம்ம கடைசி இவருக்கு பண்ணிட்டு தான் உள்ளே போவேன். ஏன்னா விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சல் மிக முக்கியமான அதனால அவருக்கு ஒரு மரியாதை உண்டு சொல்லலாம். சரி, இந்த கல்குதிரை உள்ள செல்லியம்மன் கோயிலுக்கு எப்படி போவது என்றுதானே நினைக்கிறீங்க? சேலத்திலிருந்து நாமக்கல் போகும் NH44 நெடுஞ்சாலையில் பாவை பொறியியல் கல்லூரிக்கு முன்பாகவே இடது பக்கம் திரும்பி போனால் கொஞ்ச தூரத்திலேயே பாச்சல் கிராமத்தை அடையலாம். அந்த ஊருக்கு கிழக்கே இருக்கிற உலகளந்த சோழ செருப்பேதி மங்கலத்து ஏரிக்கரையில தான் வடக்கு நோக்கி செல்லியம்மன் கோவில் இருக்கு.